கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆக்ட்ஸ் 18 சாப்டர் வெர்ஸ் 10. நான் உன்னோட கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, அப்பா உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உங்கள் மேல் கை போடுவது இல்லை. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்லுகிற வார்த்தை, உங்களோடு கூட அப்பா எதுக்கு இருக்கிறாங்களா, உங்களுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் உங்கள் மேல் கை போடுவது இல்லை. உங்களுக்கு அகேன்ஸ்டாக யாருமே எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்பதை தான் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க. அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம், வீட்டுல சொந்தக்காரங்க விஷயமா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமா யாரும் எழும்பவே முடியாது. ஒருவரும் உங்களுக்கு தீங்கு செய்யவே முடியாது. அது மந்திர தந்திர கிரியையா இருந்தாலும் சரி, அவர்கள் அவங்களுடைய வேலையை செய்வாங்க. ஆனா அப்பா உங்களோடு கூட இருந்து அப்பா சொல்லுகிற வார்த்தை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த ஆயுதமும் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்டாலும் வாய்க்காம போகும். சரி, அப்பா இதெல்லாம் செய்யறாங்க. எப்ப செய்வாங்க? முன்னாடி வசனம் பாருங்க, வெர்ஸ் 9, 9ஆம் வசனம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராது. நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராது. இந்த வசனத்துக்கு அநேக காரியத்தை நம்ம விளக்கம் கொடுக்கலாம். ஆனா இங்கு அப்பா உங்களோடு கூட பேச இடைப்படுகிற வார்த்தை என்னன்னா, நீங்க பயப்படாம பேசுங்க. சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க. பிசாசுடைய முதல் தந்திரமே என்னன்னா, பயத்தை நமக்கு கொண்டு வருவதுதான். அதனாலதான் அப்பா 365 வாட்டி சொல்லியிருக்காங்க, பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. வருஷத்துக்கு 365 நாள் 365 வாட்டி சொல்லியிருக்காங்க, பயப்படாதேன்னு சொல்லி. எதை குறிச்சும் நீங்க பயப்படாதீங்க. தைரியமா என்ன பண்ணுங்க, பேசுங்க. கடன் பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சா, பேசுங்க. நான் அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காது இருப்பேன். டாக்டர் சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான், இனிமேல் நீங்க பிழைக்க மாட்டீங்கன்னு சொல்லி. அப்பாவோட வார்த்தை சொல்லுங்க, உங்களுடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரமா இருந்தாலும் உயிர்ப்பிப்பேன் சொல்லியிருப்பீங்களப்பா. உங்க வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி என்ன காரியமா இருந்தாலும் அதுக்கு ஏற்ற வார்த்தையை அப்பா வேதத்துல கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம வேதத்தை படிக்கும் பொழுதுதான் அப்பா நமக்கு என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறான்றதே நமக்கு தெரியும். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற வார்த்தையை நம்ம பேசணும். வேதத்துல நம்ம பார்க்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எப்படி எதிர்த்து நிற்போம்? அவன் ஏதோ ஒரு ஆளா இருந்தா நம்ம சண்டை போறதுக்கு ஏதோ ஆயுதம் எடுத்துட்டு போலாம். பிசாசுக்கு உருவமே கிடையாது, அவனுக்கு எப்படி எதிர்த்து நிக்கிறது? அப்பாவோட வார்த்தை. அவன் என்ன பண்ணுவான், சிச்சுவேஷன்ஸ நமக்கு மோசமாக கொண்டு வருவான். நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற வார்த்தையை, அப்பாவோட வார்த்தையை சொல்லிதான் நம்ம அந்த சிச்சுவேஷனை ஜெயிக்கணும். அந்த தீங்கான காரியத்தை குறித்து ஜெயிக்கணும். ஏசப்பா நம்மளுக்கு கத்துக் கொடுத்தாங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல பிசாசு சோதனைக்கு அழைத்து செல்லும் பொழுது, பிசாசுக்கு அப்பா எப்படி பிரதி உத்தரம் கொடுத்தாங்க? அப்பாவோட வார்த்தையினால்தான் பிரதி உத்தரம் கொடுத்தாங்க. அதே போல நாமும் அப்பாவுடைய வார்த்தையை தான் என்ன பண்ணணும், பிரதி உத்தரமாக கொடுக்கணும். அப்ப அப்பாவோட வார்த்தையை சொல்லும் பொழுது அங்க அற்புதங்கள் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அப்பாவோட வார்த்தை தான் முக்கியம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அப்பா அவங்களோட வார்த்தையை தான் என்ன பண்ணிருக்காங்க, மகிமைப்படுத்தியிருக்காங்க. அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். அவரு நம்முடைய அப்பா. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்திருக்கிறேன். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவர் நம்முடைய தகப்பன். சங்கீதம் 121 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சாம்ஸ் 121 verse 5ல, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அப்பா உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாங்க. இந்த 121ஆம் சங்கீதத்தை டெய்லி என்ன பண்ணும், வீட்டை விட்டு வெளியே பக்கத்து தெருக்கு போனா கூட என்ன பண்ணும், 121 சொல்லிட்டு தான் நம்ம போகணும். அந்த வார்த்தை ஒவ்வொரு இடத்துலயும் கர்த்தர்னு வருகிறத அப்பான்னு போட்டு படிங்க. அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்குன்னு வர இடத்துல உங்க பேரை போட்டு படிங்க. அது படிக்கும் பொழுது அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் பிள்ளை என்னதான் நேசிக்குதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சங்கீதம் 121 ஒரு 8 வசனம் தான் இருக்கு. நீங்க படிச்சு பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அப்பா கிட்ட இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கிறவர்
உறங்கார். இதோ ஜோஸ்பாலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறது இல்லை. அப்பா என்ன காக்கிறவர். அப்பா என் வலது பக்கத்துல எனக்கு நிழலா இருக்கிறார். பகலில வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவது இல்லை. அப்பா என்ன எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அப்பா என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். பாருங்க, அப்ப கர்த்தர் வருகிற இடத்துல அப்பா போட்டு படிங்க. இப்படி நீங்க படிக்கும் பொழுது அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் பிள்ளை என்னை குறித்து இவ்வளவு வாஞ்சியா இருக்குதுன்னு சொல்லி அப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம ஒரு ஜெபத்தை பார்க்கலாம். அங்க யாபேஸ் ஜெபம் பண்றாரு. அப்பா என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உங்க கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை அப்பா அருளினார். முன்னாடி வசனம் பாத்தீங்கன்னா, துக்கத்தோட பிறந்த என் தாய் என்ன துக்கத்தோட பிறப்பிச்சாங்கன்னு சொல்லி சொல்லுவார். இங்க விசுவாசமா அவர் அந்த ஜெபத்தை எடுக்கிறாரு. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. அப்பா அந்த ஜெபத்தை கேட்டாங்க. கேட்டு என்ன பண்ணாங்க, அந்த ஊருக்கு யாபேஸ் என்கிற அந்த பேரை தான் அப்பா வைத்தார். அதே 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 55வது வசனம் 1 Chronicles 2:55ல அந்த ஊருக்கே யாபேஸ்ன்னு பேரை தான் அப்பா வைத்தாங்க. எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல கலங்கி போயிருக்கிறீங்களோ, அந்த இடத்துல அப்பா உங்களை உயர்த்துவாங்க. இனி கடன் பிரச்சனை உங்களுக்கு தலைக்கு மேல போயிருக்கலாம். நான் என்ன செய்வேன்னு தெரியலையே, என் அளவுக்கு மீறி நான் வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கேன். இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வராதா? நான் எப்ப வெளிய வருவேன்னே தெரியலையே. என் லைஃபே இதுலதான் மூழ்கி போயிடுமா? எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. வேலையில பிரச்சனை இருக்கு. இப்படி அநேக பிரச்சனைய குறித்து நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்க. நீங்க அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசித்து பேச பேச உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. அவங்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்க சந்திக்கிறீங்க. பொழுதும் கடன் பிரச்சனையோடு கூட அழுது பார்த்து கொண்டிருக்கீங்க. இது நான் தெரியாம லாக் ஆயிட்டேன். அப்பா என்னை மன்னிச்சிருங்க. இனி நான் கடன் வாங்க மாட்டேன். இந்த கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்பா சொல்றாங்க, நீங்க மனம் திரும்புவது நிமித்தம் இனி கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்லி பொருத்தனை செய்வது நிமித்தம் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, பள்ளங்கள் நிரப்பும். அப்பா அற்புதம் செய்ய போறாங்க. அதே போல மரண தருவாயில இருக்கிறாங்க. டாக்டர் அவ்வளவுதான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்பொழுது அப்பாவோட உயிர்த்தெழுதல் வல்லமை இறங்குகிறதற்காக என்னுடைய அற்புதத்தை செய்கிறதற்காக இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகள் என்ன தேவையோடு கூட வாஞ்சியோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த வாஞ்சியை இப்போது நிறைவேற்றுகிறீர்கள். சிலருக்கு பயத்தை கொண்டு வருகிற அந்த ஆவி இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல அந்த பயத்தின் ஆவிகள் வெளியேறி செல்லுகிறதுக்காக அவர்கள் வீட்டை விட்டு இப்பொழுது அந்த பயப்படுத்துகிற ஆவி வெளியே செல்லுகிறதுக்காக அது மாத்திரம் இல்ல, மந்திர தந்திர கிரியையில பயங்கரமா பாதிக்கப்பட்டு இருக்கீங்க. என்ன செய்வது என்று சொல்லி எவ்வளவு மந்திரவாதிகிட்ட போயிட்டேன், எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு இதுதான் முதல் வாட்டி நீங்க பாக்குறீங்க. யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்துல அப்பாவோட வல்லமை இறங்கி உங்களுக்கு விடுதலை தந்து கொண்டு இருக்கிறார். விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. நன்றி அப்பா. அப்பா விடுதலை நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி. அப்பாவோட வல்லமை இறங்கி இப்பொழுது விடுதலை கட்டளையிடுகிறதுக்காக. அதே போல யார் யாரெல்லாம் ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ நீங்க அவர்களுக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி வேதனையோட கூட பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏற்ற துணையை நீங்க உண்டாக்கி கொடுக்கறதுக்காக நன்றி. குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறேன். அதே போல பிரெக்னெண்டா இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நல்ல சேஃப் டெலிவரி பண்ணுகிறேன். குடும்பத்துல சமாதானம் இல்ல, இதே பிரச்சனை போராட்டம் இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வராதா என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்பொழுது தெய்வீக சமாதானம் அப்பாவோட சமாதானம் தருகிறார். நன்றி அப்பா. உங்களுடைய சமாதானம் இறங்கி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகளை ரட்சித்து அவர்கள் குடும்பத்தையும் ரட்சித்து ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறதுக்காக இந்த நாளை ஜெய நாளாக
உடைய பிள்ளைகளுக்கு நீங்க மாற்றி கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்லது. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.